பைபிளில் சுகமளிக்கும் தேவ தூதர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவ தூதர்கள் எப்படியெல்லாம் கிரியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதை பார்க்கும் பொழுதே சிலருக்கு இருக்கிற வியாதி, சிலருக்கு இருக்கிற கட்டிகள், சிலருக்கு இருக்கிற நோய்கள் இப்பொழுதே இதை பார்க்கும் பொழுதே சுகமாகும். சில தேவ தூதர்கள் இறங்கி சில வியாதிகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே பிரித்து எடுக்க போகிறாங்க. இது ஒரு வார்த்தையாக மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு ஒரு சுகமாக வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்குது. என்னது, வியாதிகளை சுகமாக்குறதற்கு தேவ தூதர்கள் பைபிளில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதற்கு தேவ தூதர்கள் வியாதியை சுகமாக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரே தீர்வுலாம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஒரே ஒரு சைடு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு கிட்னி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா ஒரு கிட்னியை சுகமாக்குங்கன்னா ஜெபம் பண்ண முடியும்? 2 விதமான வரம் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுகமளிக்கும் கூடிய வரம், இன்னொன்று அற்புதத்தை செய்யக்கூடிய வரம். சுகமளிக்கக்கூடிய வரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு உறுப்பு கெட்டு போயிருந்துச்சு அல்லது நோய்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜெபம் பண்ணோம்னா அது சுகமாகும். ஒரு உறுப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு சுகமளிக்கக்கூடிய வரம் செயல்படாது. அதற்கு எந்த வரம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதத்தை செய்யக்கூடிய வரம் தேவை. அப்போ ஒருத்தனுக்கு உறுப்பே இல்லை அப்படின்னா ஒரு புது உறுப்பை கொண்டு வந்து ஒரு தேவ தூதன் உங்களுடைய சரீரத்தில் தர முடியும். இதை நிறைய தேவ மனுஷர்கள் ஒவ்வொரு தரிசனத்தில் பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு தரிசனத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அவர் ஒரு தரிசனத்தை ஷேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பார்த்தாராம் ஒரு அறை இருந்துச்சான். அந்த அறையின் மேலே என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அன்கிளைம்டு பிளெஸ்ஸிங் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறாத ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதிருந்துச்சான். இவர் உள்ளே போயிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. பார்த்தா சுற்றி உறுப்புகளாக இருந்திருக்காங்க. கை இருந்திருக்கு, கால் இருந்திருக்கு, புது கிட்னி இருந்திருக்கு, லிவர் இருந்திருக்கு, லங்ஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி மனுஷனுடைய ஒவ்வொரு அவயவமும் அந்த அறை முழுவதும் இருந்துச்சான். இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம், எதுக்கு பரலோகத்தில் இந்த ஒவ்வொரு அவயவங்களாக இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வியாதியிலேருந்து நீங்கணும், ஒரு வியாதி மாறணும், ஒரு அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்ணுறப்போ இங்கேருந்து ஒரு தேவதூதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த உறுப்பை கொண்டு போய் அவனுடைய பாடியில் வைப்பான் அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா, புது உறுப்பு பரலோகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரை ஒருத்தன் உருவாக்குறப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸை செய்கிறான் பாருங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கார் தேஞ்சிருச்சு, ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு புது ஸ்பேர் பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷோரூம் கொண்டு போனீங்கன்னா புது ஸ்பேர் பார்ட்டை கொண்டு போய் மாட்டிடுவாங்க. ஒரு காரவே இவ்வளவு ஞானமாக ஒரு மனுஷனுக்கு படைக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவருக்கு உங்களுக்கு தேவையான உறுப்பு என்ன, உங்களுக்கு சரீரத்தில் எது குறைபாடாக இருந்தாலும் அதற்கான ஸ்பேர் பரலோகத்தில் இருக்குது. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஸ்பேர் பார்ட்டு, அந்த அவயவம் உங்கள் பாடியிலே இல்லைனாலும், உங்கள் பாடியில் சரியாக இல்லைனாலும், ஒருவேளை உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை எந்த விதமான பலவீனம் உங்களுடைய அவயவங்கள்னால உண்டாகிறதா இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு சுகத்தை உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. புது உறுப்புகளை பெற போகிறீங்க, புது கிட்னியை பெற போகிறீங்க, புது இருதயத்தை பெற போகிறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். புது உறுப்புகள் உங்களுடைய சரீரத்தில் உண்டாகும். அது ஓகே, பைபிளில் இதை பற்றி போட்டிருக்குதா? சுகமளிக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்கன்னு வேதத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம அதை வாசிக்கலாமா? 2வது வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்டா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இங்கே பெதஸ்தா என்னப்படுற ஒரு குளத்தை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. இதை சுற்றி வியாதியஸ்தரெல்லாம் உட்காந்துருப்பாங்களாம், நடுவில் குளம் இருக்குமா. இங்கே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவான்.
கலக்கிறப்போ இந்த வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாருலேயும் யார் முன்னாடி போய் அதில் இறங்குறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சுகமாயிருவானா. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள். அப்போ ஒருத்தனுக்கு கண் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி மறுபக்கத்தில் வந்தானா அவனுக்கு புது கண்ணு வந்துடும். இப்போ ஒருத்தனுக்கு கை பாதி வரைக்கும் தான் வளர்ந்துருக்கு, மீதி சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில் இறங்கி மறுபக்கம் வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு புது உறுப்பே அவனுக்கு உண்டாயிரும். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அப்படின்னு போட்டிருக்கு. குஷ்டரோகத்தை கூட குணமாக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. ஒரு குஷ்டரோகியே அதுக்குள்ளே இறங்கினாலும் அவன் மறுபக்கத்துக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வியாதி சுகமாயிரும். அப்போ இந்த தேவ தூதர்கள் எங்கே கிரியை செய்கிறார்களோ அங்கே உறுப்பே இல்லைனாலும் சரி, ஒரு சரீரம் சரியா இல்லைனாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த தேவ தூதர்கள் கிரியை செய்வாங்க. இதுதாங்க சுகமளிக்கக்கூடிய தேவ தூதர்கள். இது ஒரு தனி கேட்டகரியாக இருக்குது. இந்த தேவ தூதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வேதத்தில் எங்கே பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸை எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ரஃபேல்னு பேர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா பைபிளில் இந்த பேர் இல்லையே, பைபிளில் மொத்தமே 2 தேவ தூதர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒன்று மிகாவேல் இன்னொன்று கேப்ரியேல் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பைபிளில் எழுதப்படாத எத்தனையோ விதமான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. பைபிளில் சில தூதர்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குது, அவங்களுடைய பேர் கூட சில இடத்துல எழுதப்படலை. அதுக்கர்த்தம் 2-3 விதமான தூதர்கள் தான் பைபிளில் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. 1000-10,000 தூதர்கள் இருக்கிறாங்களாம். எத்தனையோ கேட்டகரியான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தூதர்கள் 2 தூதர்கள்லாம் கிடையாது. உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குறதற்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிடையாது, இது பழைய ஏற்பாட்டிலே இருந்துச்சு. சில இடத்துல சைலண்டாக இந்த தூதர்கள் கிரியை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் இதை சைலண்டாக கிரியை செய்கிறத பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சில வியாதிகள் அப்படியே சுகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தேவ தூதன் எப்படி கிரியை செஞ்சுருக்கிறான் அப்படின்றத நம்ம கவனிக்கிறது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாகமான் அப்படின்ற ஒரு படைத்தளபதி இருக்கிறாரு. அவரை பற்றி வேதவசனம் சொல்லும்போது சொல்லுது, மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாக இருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. சிலருக்கு பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனையே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உடையவனாக தான் இந்த நாகமான் இருக்கிறான். அவன் மகா பராக்கிரமசாலியாக இருக்கான், ஆனால் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா எலிசாட்டை வரான். எலிசாட்டை எனக்கு இந்த குஷ்டரோகம் மாறணும் அப்படின்னு சொல்கிறான். பொதுவாகவே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, அவன் தலையில் கை வைப்பார், இல்லை அவனுக்கு அந்த வியாதி எங்கே இருக்கோ அதில் கை வைப்பார். கையை வச்சு இப்பொழுதே சுகமாகட்டும் அப்படின்னு சொன்னார்னா சுகமாயிரும். இப்படி தான் தீர்க்கதரிசிகள்லாம் செயல்பட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த நாகமானுக்கும் சுகமாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கான். அப்போ எதிர்பார்த்துட்டு வந்தவன்ட்ட எலிசா என்ன சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கைகளினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இப்போ எலிசா இவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் யோர்தான்ல 7 தரம் ஸ்நானம் பண்ணு, ஸ்நானம் பண்ணிட்டு நீ வெளியே வர்றப்போ நீ சுகமாயிருப்ப அப்படின்றாரு. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஒருத்தன் பெதஸ்டாக்குள்ளே இறங்கி வெளியே வந்தான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாயிருவான். எப்படி? ஒரு தேவ தூதன் அந்த தண்ணியை கலக்கிறான். அதே மாதிரி தான் இங்கே எலிசா சொல்லும்போது நீ அங்கே ஸ்நானம் பண்ணுன்றாரு. ஏன்னா இவன் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்குள்ள அங்கே ஒரு தேவ தூதன் அந்த தண்ணியை கலக்கியிருப்பான். இப்போ அவன் இறங்கி மேலே வந்த உடனே அவன் சுகமாயிருவான். நம்ம இதை வாசிக்கும் போது எப்படி வாசிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னா, இது ஏதோ ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்ட்டு இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய உலகமே இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு தேவதூதன் கிரியை செஞ்சுருக்கிறான். ஆனால் பைபிளில் அதை நம்ம நார்மலாக படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இதற்கு பின்னாடி நிறைய தேவதூதர்கள் கிரியை செஞ்சுருக்கிறாங்க. எலிசாவுடைய ஊழியத்தில் நிறைய தேவதூதர்கள் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த தண்ணிக்குள்ளே ஒருத்தர் இறங்கி வெளியே வந்தால் அவனுக்கு புது உறுப்பு கூட உண்டாகும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது நாகமானுக்கும் அப்படி தான் உண்டாயிருக்குது. வேதவசனம் சொல்லுது, அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல புதுசாக மாறிடுச்சான். ஏங்க, எந்த மாதிரியான ஒரு வல்லமை கிரியை செஞ்சிருக்குன்னு பாருங்க. சுகமளிக்கக்கூடிய தூதர்கள்
நம்மளை சுற்றிலும் நிறைய இருக்கிறாங்க, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய வியாதிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களை சுகமாக்குறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், என்னப்பா தேவதூதர்கள் சுகமாக்குவாங்களா? இயேசுனுடைய தழும்புகளால் தானே நான் சுகமானேன் அப்படின்னு போட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் சுகமளிக்கக்கூடிய தேவதூதர்களுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே சுகமளிக்கக்கூடிய தேவதூதர்களை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இயேசு எங்கே இந்த சுகமளிக்கக்கூடிய தூதர்களை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கு அதிபதி இயேசு இடத்துல வரான். வந்துட்டு சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான், நீங்கள் வந்து அவனை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவன் மேலே கைகளை வச்சு அவனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வரலாம் வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அவன் அங்கே சுகமாயிருவான் அப்படின்ட்டு இயேசுட்ட இவன் சொல்கிறான். இயேசு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத வாசிக்கலாம். மத்தேயு 8:7. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ஏன் ஆச்சரியப்படணும்? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்போ அவன் பிழைப்பான், அப்பொழுது அவன் சொஸ்தமாவான்னு சொல்றது என்ன பெரிய வார்த்தையா? இயேசு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியப்படவே இல்லை. எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்படின்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிற 100க்கு அதிபதியாக இருக்கேன், ஒருத்தனை நான் வான்னு சொன்னால் வருவான், ஒருத்தனை நான் போன்னு சொன்னால் போவான், எனக்கே இவ்வளோ அதிகாரம் இருக்குன்னா நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் அங்கே ஒரு தேவதூதன் இறங்கி என் வேலைக்காரனை சுகமாக்குவான்னு இயேசுவுக்கு அவன் மறைமுகமாகவே சொல்கிறான். அவன் காணக்கூடிய உலகத்தை வச்சு காணக்கூடாத ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறான், ஒரு நிழலோட்டமாக சொல்லி காமிக்கிறான். இதை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இயேசு வந்து சொல்கிறாரு, நான் வந்து கைகளை வைக்கிறேன், அப்பொழுது அவன் சுகமாவான், ஏன்னா என் கையிலேருந்து ஒரு வல்லமை பாயும். இப்போ அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எனக்கே இவ்வளோ சேவகர் வேலை செய்வாங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இப்போ ஒரு தேவ தூதன் இறங்கி அவனை சுகமாக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்லவா, உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் வியாதி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு யாராச்சும் வியாதி இருந்துச்சு அப்படின்னா, யாராவது வந்து அவங்க மேலே கைகளை வைப்பாங்க, யாராவது அவங்கள சுகமாக்குவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு தேவதூதன் இறங்குனா போதும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, இப்போ பார்க்கும்போது சிலருக்கு இந்த சுகமளிக்கக்கூடிய தேவதூதர்கள் இறங்கி சில கட்டிகளை, சில கேன்சர்களை, சில குணமாக்க முடியாத சில நோய்களை, யாருனாலையும் சொல்யூஷனே சொல்ல முடியாது, இதுக்கு தீர்வே கிடையாது, இது மாறவே மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட வியாதிகள் இப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சிலருடைய குடும்பத்தில் இந்த சுகமளிக்கக்கூடிய தேவ தூதர்கள் இறங்கி சில சுகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில ஆப்ரேஷனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லாத உறுப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, புது கிட்னிகள் உருவாகுது, புது ஹார்ட் உருவாகுது, புது லங்ஸ் உருவாகுது, இல்லாத உறுப்புகள், பழுதான சில உறுப்புகள், இது எல்லாமே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்காச்சும் பலவீனம் இருக்கா? யாருக்காச்சும் வியாதி இருக்குதா? இப்போ கை வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வியாதி இருக்குதோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ, இப்போ அந்த உறுப்பு இயேசுவின் நாமத்தினால புதுப்பிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய உலகம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணது கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிறத விட மேலான காரியங்கள் அங்க இருக்கு. ஒருத்தர் வந்து கையை வைக்கணும், ஒருத்தர் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஏஞ்சல் இறங்கினா போதுங்க, மொத்த வேலையும் நடக்கும். இந்த ஏஞ்சலை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எப்படி என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறது, எப்படி மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்காக இந்த தேவதூதர்களை கிரியை செய்ய வைக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த தேவதூதர்கள் பொதுவாகவே நிறைய இடத்துல எங்கே கிரியை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுகமளிக்கக்கூடிய கூட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பெரிய பெரிய ஜாம்பவான்களாகிய T.L. ஆஸ்பான், ஓரல் ராபர்ட்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. T.L. ஆஸ்பானை நீங்கள் இதில் முக்கியமாக எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, மாஸ் ஹீலிங் பண்ணுவார். ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவார். இங்கே ஸ்டேஜில் நின்று லட்சக்கணக்கான பேருக்கு ஜெபம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்கிறப்ப கீழே இருக்கிற வியாதியஸ்தர்கள் எல்லாருமே சுகமாவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே வந்து கையெல்லாம் வைக்கல, அந்த வியாதியை தடவலாம் இல்லை. அவங்க கூட்டம் நடத்தும் போதே இந்த தேவ தூதர்கள்லாம் இறங்கி
அவங்களுக்கு வேணுன்ற உறுப்புகளை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற புது புது உறுப்புகளை அவங்களுடைய சரீரத்தில் கொண்டு வந்து போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலே அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எதை கட்டவிழ்த்தாலும் சரி, அது உங்களுக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சரி பிரதர், இந்த தேவதூதர்களோட எப்படி நான் செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவதூதர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு சுகமளிக்கக்கூடிய தேவதூதனே நான் உன்னை வரவேற்கிறேன், இயேசுவின் நாமத்தினால வா, வந்து என்னுடைய இந்த வியாதியத்தோடு, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. இப்போதான் நான் சொன்னேன், டிஎல் ஆஸ்பான் போன்ற ஊழியர்கள் இந்த தேவ தூதர்கள் அவங்களுடைய ஊழியத்தில் கிரியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க இந்த தேவ தூதர்களை தரிசனத்தில் பார்க்காம இருந்திருக்கலாம், அவங்க கண்ணால் இதை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கட்டளை இடும்போது இந்த தேவ தூதர்கள் எல்லாமே கட்டவிழ்க்கப்படுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, இந்த தேவ தூதர்களை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த தேவ தூதர்கள்லாம் கட்டவிழ்த்து விடலப்பா, இதோ இருக்கு பாருங்க, இந்த வார்த்தையை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இந்த வார்த்தையை எங்கே கட்டவிழ்த்து விடுகிறேனோ அங்கே தேவ தூதர்கள் கிரியை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நம்புறது ஏதோ ஒரு தேவ தூதர்கள் கிடையாது. இந்த வார்த்தையை எங்கே அனுப்புகிறோமோ அங்கே நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு தேவ தூதனை கூப்பிடணும்லாம் கிடையாது. வார்த்தை அனுப்புனீங்கன்னா தேவ தூதன் அங்கே புறப்படுவான். ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே. அப்போ தூதர்கள் எப்படி கிரியை செய்வாங்கன்னா, அவருடைய வசனத்தின்படி தான் கிரியை செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இந்த தூதர்களை கட்டவிழ்த்து விடுகிறேன், இந்த ரஃபேல் தூதர்கள் அங்கே இறங்கு இங்கே இறங்கு, அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. நீங்கள் எந்த ஒரு நபருக்கு சுகம் வேணுமோ அந்த நபரை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. வேத வசனத்தில் சுகமாக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்குன்னு எடுத்து பார்க்க ஆரம்பிங்க, அதை தியானம் பண்ண ஆரம்பிங்க. அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல என்னை பற்றி தான் எழுதியிருக்கு. அவர் என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, சில நோய்களை குணமாக்கி இல்லை, ஒரு நோய்களை குணமாக்கி இல்லை, எல்லா நோய்களையும் குணமாக்கி, அவர் என் 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 எல்லா நோய்களையும் குணமாக்கி, எனக்கு தெரிஞ்சிருக்கிற நோய்கள், எனக்கு தெரியாமல் இருக்கிற நோய்கள், அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களையும் குணமாக்கி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கான தேவதூதர்கள் இறங்கி வந்து உங்களுடைய சரீரத்தை தொடுவாங்க. நீங்கள் யாருக்கா ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த நபருடைய சரீரங்கள் தொடப்படும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே அப்பேற்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கட்டவிழ்க்கப்படுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்பேற்பட்ட விடுதலைகள் உங்களுடைய குடும்பத்தில் கட்டவிழ்க்கப்படுது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேங்க்யூ ஜீசஸ், ஒரு சுகத்தை உங்களுடைய குடும்பத்தில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவரே, சுகமளிக்கக்கூடிய தூதர்கள் இப்பொழுதே இவங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இயேசுவின் நாமத்தினால அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அது எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அங்கே இறங்கட்டும். புது உறுப்புகள் உண்டாகட்டும், புது அவயவங்களை இவங்க மேலே கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால புது இருதயம் உண்டாகட்டும், புது கிட்னி உண்டாகட்டும், புது லங்ஸ் உண்டாகட்டும், புது லிவர் உண்டாகட்டும், புது தோள்கள் உண்டாகட்டும், புது கண்கள் உண்டாகட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கும் போதே இவங்களுடைய சரீரத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கக்கூடிய தூதர்கள் இறங்கட்டும், சுகம் ஏற்படட்டும். இதன் வழியாக சாட்சிகள் புறப்பட்டு வரட்டும். யாரை இவங்க இப்போ மனசுல நினைச்சிருக்காங்களோ, யாருக்கு இப்போ இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. சுகத்தை இப்பொழுதே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், நீர் இந்த சுகத்தை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக இதை பார்க்குற நிறைய பேர் சுகமாயிருக்கீங்க அப்படின்னு நான் உணர்றேன். சுகமானவர்கள் நீங்கள் கீழே வந்து தெரியப்படுத்தலாம், எனக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தலாம். நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வியாதி உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசவபாகத்தையும் கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர்லையும் கூகுள் பேலையும் அனுப்பலாம்.
உங்களுக்கு எப்படி இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்துச்சோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக்குறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இன்னும் பரம்ப செய்கிறதுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் விதைக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் கொண்டு வரட்டும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.